نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவில் அமல்களை தொடருவதற்கு இஸ்லாம் கூறும் வழிகள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தற்போது நாங்கள் புனிதமிகு ரமதானுடைய மாதம் எங்களை விட்டு பிரிந்து சென்ற 2 வாரத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற, அதிலே இபாதத்துக்கள் செய்கின்ற, அந்த ரமதானுடைய மாதத்தினூடாக இறைவனின் பக்கம் நெருக்கிக் கொள்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருந்தான். உண்மையிலே ரமதானுடைய மாதம் ஒரு முஃமின் தான் செய்யக்கூடிய வணக்கங்களை இரட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு, ஒரு முஃமின் ரமதானுக்கு முன்னாலேயே அமல் செய்யக்கூடியவனாக இருந்திருப்பான், ரமதானுக்கு முன்னாலும் நல்ல மனிதனாக அவன் வாழ்ந்திருப்பான், இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஹைறுகளில் அவன் ஈடுபட்டிருப்பான். ரமதானுடைய காலம் அவனுக்கு கிடைத்து விட்டால் தன்னை இன்னும் இறைவனுக்குரிய மனிதனாக, இறைவனின் பக்கம் தன்னை நெருக்கிக் கொள்வதை இன்னும் பலப்படுத்தி கொள்ளக்கூடியவனாக, இபாதத்துக்களில் இரட்டிப்பாக ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனாக நிச்சயம் ஒரு முஃமின் இருந்திருப்பான். அந்த ரமதானுடைய காலத்தை அப்படி பயன்படுத்திவிட்டு ரமதான் முடிந்ததற்கு பின்னால் அதே ஹைறுகளோடும், அதே இபாதத்துக்களோடும், அதே நல்ல காரியங்களோடும், இறைவனோடுள்ள அந்த தொடர்போடும் ஏனைய மாத காலங்களை கழிக்கக்கூடியவனாக ஒரு முஃமின் நிச்சயம் இருப்பான். எனவே ரமதானை கடந்து 2 வாரங்களுக்கு பின்னால் இருக்கின்ற நாங்கள் ரமதானில் இறைவனுக்காக நாம் செய்த வணக்கங்கள் என்னென்ன,
ரமலான் முடிந்ததற்கு பின்னால் எனது வாழ்க்கையிலே அந்த வணக்கங்களை நான் தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேனா என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானுடைய அடிப்படை நோக்கங்களில் ஒன்று லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, முத்தகீன்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரா ஆல இம்ரானுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமின்களை பார்த்து, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், இறைவனுடைய மக்ஃபிரத்தின் பக்கமும் அந்த இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய வானங்கள் பூமியின் அளவு விசாலமாக இருக்கின்ற அந்த சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது அல்லாஹ் முஃமின்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. எப்படி எல்லா காலங்களிலேயும் இறைவனுடைய மக்ஃபிரத்தின் பக்கமும் அந்த சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கட்டுப்படுவதிலேயும் அவனுக்கு நாம் செலுத்துகின்ற இபாதத்துக்கள் வணக்கங்களிலேயும் இந்த இரண்டையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒன்று மக்ஃபிரத், இன்னொன்று ஜன்னா. இறைவனுடைய மன்னிப்பும் இறைவனுடைய சுவனத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விடயங்களில் வைத்திருக்கின்றான். அப்ப சுவனத்தின் பக்கமும் இறைவனுடைய மக்ஃபிரத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்றால், இந்த உலகத்தில் அதிகமாக அமலு சாலிஹ், சாலிஹான நல்ல அறங்கள் இபாதத்துக்களில் நீங்கள் தொடர்ச்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அந்த சுவர்க்கம் வானங்கள் பூமியின் அளவுக்கு விசாலமான அந்த சுவர்க்கம் யாருக்கு இருக்கிறது என்றால், உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு அல்லாஹ் அதை தயாரித்து வைத்திருக்கின்றான். அப்ப இந்த இரண்டையும் ஒரு முஃமின் ரமலானில் அதிகமாக அடைந்து கொள்வதற்கு முயற்சித்திருப்பான். ரமலான் முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய மக்ஃபிரத்தை அடைந்து கொள்வதற்கும் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குமான பல வழிகளைத்தான் இந்த ரமலானில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். அப்ப அதிகமாக நாங்கள் ரமலானிலே இபாதத்துக்களில் ஈடுபட்டது எமது இறையச்சத்தின் வெளிப்பாடு. இப்ப அந்த சுவனம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த மக்ஃபிரத் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அது முத்தகீன்களிடத்திலே இருக்கும். அந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அறிவுரை தான் வஸாரிஉ, நீங்கள் நன்மையின் பக்கம் தொடர்ச்சியாக விரைந்து கொண்டிருங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் 2 கிழமைகளை தாண்டி இருக்கிற நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில், நாம் அடைந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் உண்மையில் நாம் இறைவனுக்காக வணக்கம் செலுத்தினோமா அல்லது ரமதானை நாம் வணங்கினோமா என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை எப்படி நாம் சிந்திப்பது? ரமதானில் நாம் ஐவேளை தொழுகையை முறையாக நிறைவேற்றி இருப்போம். ரமதானில் இரவு தொழுகையை ஜமாஅத்தோடு 11 ரக்காத்துக்களையும் நாம் தொழுதிருப்போம். ரமதானில் ஒரு குர்ஆனையாவது நாம் ஓதி முடிக்க வேண்டும் என்று முயற்சித்திருப்போம். சிலர் அந்த முயற்சியில் வெற்றி கண்டு ஒரு குர்ஆனை முடித்திருப்பார்கள், சிலர் அரைவாசியாவது ஓதி இருப்பார்கள். ரமதானில் அதிகமாக தர்மம் செய்திருப்பார்கள். இப்படியெல்லாம் ரமதானில் வணக்கம் செய்த நாங்கள் இந்த 2 கிழமையில அந்த வணக்கங்கள் என்ற வாழ்க்கையில தொடர்ந்தும் இருக்கிறதா இல்லையா என்பதை வைத்து உண்மையில் நாம் ரமலானில் ரப்பானியூன்களாக இருந்தோமா அல்லது ரமதானியூன்களாக இருந்தோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர நம்மில் பெரும்பாலானவர்கள் ரமதானியூன்களாக ரமதானில் வாழ்ந்ததை பார்க்கலாம். நீங்க ரமதானுடைய தலைப்பிறை கண்டதுல இருந்து ஷவ்வாலுடைய தலைப்பிறை காணுகின்ற வரைக்கும் மஸ்ஜிதுகள் இரவு தொழுகைக்கு நிரம்பி வழிந்திருக்கும், ஐவேளை தொழுகைக்கு மஸ்ஜிதுகள் நிரம்பி வழிந்திருக்கும், குர்ஆனிய ஓதல்கள் வீடுகளிலேயும் மஸ்ஜிதுகளிலேயும் கேட்டுக்கொண்டே இருந்திருப்போம். அதிகமாக சதக்கா கொடுத்தவர்களை, வெளிப்படையாக தர்மம் செய்தவர்களை அதிகமாக பார்த்திருப்போம். ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு
ஓரிரு நாட்கள் அப்படியே கடந்து செல்லுகின்ற பொழுது 5 நேர தொழுகைக்கு ரமதானில் வந்த மக்களை காண முடியாத சூழ்நிலையில் பல மஸ்ஜிதுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இரவு தொழுகையை 11 ரக்காத்துக்களை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியவர்கள் ஒரு ரக்காத்து கூட இல்லாத நிலையில் ஏனைய காலங்களை கழிப்பதை நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனை பிரட்டி ரமதானில் ஓதியவர்கள் ரமதான் முடிந்ததற்கு பின்னால் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற அடிப்படையில் குர்ஆனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கலாம். இந்த 2 கிழமையை கடந்திருக்கிற நாங்கள் இதை கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையில சிந்திக்கலாம். நான் உண்மையிலே ரமதானிலே எல்லாம் இதை செய்தேன் என்றால் நான் ரமதானுக்காக இதை செய்தேனா, அல்லாஹ்வுக்காக இதை செய்தேனா? ரமதானுக்காக நான் செய்திருந்தால் ஷவ்வாலோடு அது என்னுடைய வாழ்க்கையிலே முடிந்திருக்கும். இறைவனுக்காக நான் செய்திருந்தால் அதுல கூடுதல் குறைவு ஏற்பட்டாலும் அடுத்த ரமதான் வரைக்கும் இந்த வணக்கங்கள், இந்த இபாதத்துக்கள், இந்த நல்ல காரியங்கள் எனது வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கும். எனவே நான் இந்த வணக்கங்களை யாருக்காக செய்திருக்கிறேன் என்பதை நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதானை மட்டும் பயன்படுத்தி ரமதானில் அமட்களை செய்துவிட்டு ரமதான் முடிந்ததற்கு பின்னால் இபாதத்துக்கள் இல்லாத நிலைமையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மன் கான யஅபுது ரமதான, யாரெல்லாம் ரமதானை வணங்கினார்களோ ஃபஇன்ன ரமதான கத் மாத, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் இந்த ரமதான் மறைத்து விட்டது, இந்த ரமதான் சென்று விட்டது. வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹுவை வணங்கினார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக இபாதத்து செய்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் ஒரு நாளும் மரணிக்க மாட்டான், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்கின்ற ஒரு அழகான செய்தியை இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் ரப்பானியூன்களாக இருந்தால் ரமதானில் நாம் பெற்ற பயிற்சி, ரமதானில் நாம் ஆர்வம் செலுத்திய அந்த வணக்கங்கள், ரமதானில் நாம் விட்ட பாவங்கள், இவைகளை இதே நிலையில் அடுத்த ரமதான் வரைக்கும் அல்லது சில மாதங்களுக்காவது அந்த ஆர்வத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவை ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ரமதானில் நாம் நிறைவேற்றிய அந்த வணக்கங்களை ரமதான் அல்லாத காலங்களிலேயும் தொடர்ச்சியாக நாம் நிறைவேற்றுவதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சில வழிகாட்டல்களை எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைய ஹுதுபாவினூடாக அந்த வழிகாட்டல்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்வதுதான் அடிப்படை நோக்கம். அதுல முதலாவது, நாம் செய்த வணக்கங்களை தொடர்ச்சியாக எமது வாழ்க்கையிலே நாம் பேணிக்கொள்வதற்கு முதலாவது அடிப்படை அல் அஸீமத்து சாதிகா வஸ்ஸபாத்து அலைஹா. முதலாவது, உள்ளத்துல உறுதியான அந்த நீயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது, உள்ளத்தால் உறுதியான நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்வது. பொதுவா நாம் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னால இதை நான் இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் சீராக இருக்கும் என்றால் அந்த வேலையில ஓரளவு நாம் வெற்றி காணலாம். செய்யறதுக்கு முன்னாலேயே உள்ளத்துல ஒரு தளம்பலான ஒரு நிலைமை, சரி வந்தா பார்ப்போம், 7 மண்டா பார்ப்போம், இல்லாட்டி விட்டுடுவோம், இந்த மாதிரியான ஒரு தளம்பலான நிலையில நாம் ஈடுபடுவோமாக இருந்தால் பெரும்பாலும் அந்த வேலைகள் ஃபெயிலியராகத்தான் போகும். எனவே இபாதத்துக்களை நாம் திட்டமிட்டு செய்வதற்கு முன்னால், ரமதானுக்கு பின்னால் அந்த அமட்களை நாம் தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கு முன்னால் எமது உள்ளத்தால் ஒரு உறுதியான அந்த நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? ரமதானில் நாம் இபாதத்துக்கள் செய்தோம், ரமதானில் நான் தொழுதேன், ரமதானில் கியாமுல் லைல் தொழுதேன், ரமதானில் குர்ஆன் ஓதினேன், ரமதானில் நான் சதக்கா செய்தேன். ரமதான் இப்போது எம்மை விட்டு சென்று விட்டது. இந்த ரமதானுக்கு பின்னாலும் இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையை எந்த காரணத்தை கொண்டும் நான் விடமாட்டேன், இரவு தொழுகையை எந்த காரணத்தை கொண்டும் நான் விடமாட்டேன். அதை எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாவது திட்டமிட வேண்டும். ஆனா உள்ளத்துல உறுதியான நியத்து வைக்கணும். நம்மட நியத்து எப்படி இருக்கிறது என்றால், ரமதானில் நேரம் கிடைச்சிச்சு செஞ்சோம்,
ரமதான் அல்லாத காலங்களில் இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைச்சிற மாதிரி செஞ்சு கொள்வோம். ரமதான்ல ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு மார்க்க வகுப்புக்கு தொடர்ச்சியாக ரமதானில் கலந்து கொண்டிருப்போம். ஆனால் ரமதான் அல்லாத காலங்களில் கிழமைக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த மார்க்க வகுப்பில் நமக்கு கலந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அடிப்படை என்ன தெரியுமா? நாம் உறுதியான ஒரு நீயத்தை அதுல வைக்கல. இன்ஷா அல்லாஹ் என்ன வேலைப்பளு இருந்தாலும் ரமதான்ல ஒவ்வொரு நாளும் நான் போனேன். ரமதான் முடிந்ததுக்கு பின்னால கிழமையில ஒரு நாளாவது எனது தொழில்களை நான் ஷெட்யூல் பண்ணி, எனது வேலைகளை நான் ஷெட்யூல் பண்ணி இந்த மார்க்க வகுப்பை நான் தவற விட்டு விடக்கூடாது என்கின்ற அந்த உறுதியான நீயத்து முதலாவது நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு தளம்பலான நிலையில் நாம் இபாதத்துக்களை திட்டமிடக்கூடாது. இது மிக பிரதானமான அம்சம். நமது உள்ளத்தில் நேரம் கிடைத்தால் செய்வோம், சந்தர்ப்பம் கிடைத்தால் செய்வோம் என்கின்ற அடிப்படையில் அந்த சிந்தனை இருந்தால் நிச்சயம் எம்மால் இபாதத்துக்களை தொடர்ச்சியாக நிறைவேற்ற முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது எமது எண்ணத்தை நாம் தூய்மைப்படுத்தி அதிலே உறுதியாக இருக்க பழக வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் மறைவில் இறைவனை அஞ்சி வஜாஅ பி கல்பி முனீப், மாற வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு, எப்படி மாற வேண்டும், திருந்த வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே சொல்லுவான், உதுகுலுஹா பிஸலாம் ஸாலிக யௌமுல் குலூத், நீங்கள் கண்ணியமான முறையில் சுவனத்திலே நுழைந்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிரந்தரமான நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற வேண்டும் என்கின்ற உள்ளத்தில் உறுதியாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே கூலியாக கொடுக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது அடிப்படை, அந்த இபாதத்துக்களை நாம் தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கு எமது எண்ணத்தை சீராக வைக்க வேண்டும், அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? அல் இக்திசாது ஃபில், எமது இபாதத்துக்களில் நடுநிலைமையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். ரமலான்ல அல்லாஹ் ஏற்படுத்திய ஆர்வத்தின் காரணமாக நாம் கூடுதலாக இபாதத்து செய்திருக்கலாம். ரமலான் அல்லாத காலங்களில் ரமலான்ல போலேயே நாம் இபாதத்து செய்ய வேண்டும் என்பது ஈமான்ல மிக உறுதியான ஒரு மனிதனுக்குத்தான் சாத்தியமாகுமே தவிர ஈமான்ல பலவீனம் உள்ளவர்களுக்கு நிச்சயம் அது சாத்தியப்படாது. இதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய ஈமானை பற்றிய அகீதா என்ன தெரியுமா? அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது கூடி குறையக்கூடியது. ஈமான் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வித்தியாசப்படும். அடுத்தது உடல் பலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வித்தியாசப்படும். இப்ப என்னுடைய ஈமானுக்கும் ஏண்ட உடம்புல இருக்கிற சக்திக்கும் ஏற்றவாறு நான் எனது இபாதத்தை திட்டமிட்டு நிர்வகிக்க பழகணும். ரமலான்ல 11 ரக்காத்தையும் ஜமாத்தாக நிறைவேற்றினோம். ரமலான் அல்லாத காலங்கள்ல நிச்சயம் ஒரு மனிதனுக்கு 11 ரக்காத்தை நிறைவேற்றுவது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ரமலான்ல ஏதோ பள்ளி வாசல்ல ஜமாத்தாக நிறைவேற்றினார்கள், வந்தோம், தொழுதோம், ரமலான் முழுக்க இரவு தொழுகையை சரியாக பேணி தொழுதோம். இப்போ ஒரு மனிதர் முடிவெடுக்கிறாரு, ரமலானுக்கு பின்னாலேயும் நான் இந்த 11 ரக்காத்தை விட மாட்டேன், தொடர்ச்சியாக தொழுவேன். உண்மையிலே அவருக்கு முடியுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது சிறந்தது. அல்லது இவர் ஆர்வக்கோளாறுல முடிவெடுத்திருந்தால் ரமலானுக்கு பின்னால் 2 நாளோட அது முடிஞ்சிடும். ஷவ்வால்ல பெருநாள் அன்று ராவ் ரமலான்ல தொழுத மாதிரி நாம் தொழணும்னு அவர் எலும்பி தொழுதிருப்பார். 2வது நாள் தொழுதிருப்பார். 3வது நாள் சுபஹு கிளம்புறதே கஷ்டமா போயிருக்கும். என்ன காரணம்? ரமலான்ல இருந்த ஆர்வத்தை வச்சு நாங்கள் ரமலான் அல்லாத காலத்தை திட்டமிட போனோம். அப்படி அல்ல. எங்களுக்குன்ற ஒரு பலவீனம் இருக்கும், எனக்குன்ற ஒரு சக்தி இருக்கும், ஏண்ட ஈமான் எனக்கு தெரியும், எனது உடல் பலம் எனக்கு தெரியும். இப்ப நாங்க எங்கட நிலைமையை வச்சு அந்த இபாதத்துக்கள்ல ஒரு நடுநிலைமையை நாங்க பேணணும். நடுநிலைமையை பேணுறதுண்டா என்ன? இது இப்போ உதாரணமாக இரவு தொழுகை, நம்ம ரமதான்ல 11 ரக்காத்து தொழுதோம். இப்ப ரமதான் முடிஞ்சு, இப்ப ஏண்ட ஈமானுக்கும் ஏண்ட உடல் சக்திக்கும் ஏற்றவாறு நான் முடிவெடுக்கணும். இந்த இரவு தொழுகையை நான் தொடரணும் என்பது உறுதியாக இருக்கணும். எப்படி தொடர்வது? என்னால 3 தான் தொழ முடியுமாக இருந்தால் அந்த 3ஓட நாங்க போதுமாக்கி கொண்டோம். என்னால 5 தான் முடியுமாக இருந்தால் அந்த 5 நாங்க திட்டமிடணும்,
அதை முடிவெடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதான் வரைக்கும் இந்த 5ஐ நான் தொழப்போகிறேன். அதை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ளணும். இப்போ சிலருக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்புவதற்கு சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஈமான் பலமாக இருக்கும். அவர்களுடைய வேலை பளு, அவர்களுடைய உடல் சக்தி அதற்கு அவர்களுக்கு தோதுவாக இருக்கும். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பி அந்த 5ஐயோ 3ஐயோ 7ஐயோ 9ஐயோ 12ஐயோ ஒவ்வொருத்தருடைய நிலைமைக்கு ஏற்றவாறு அவர்கள் அதை திட்டமிட வேண்டும். தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழ முடியுமா? தொடர்ச்சியாக அதை தொழுகின்ற நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ளணும். கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய செய்யணும், தொடராக செய்யணும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ஒருவருக்கு விளங்குது, நான் வேலையை முடிச்சுட்டு லேட்டாகி வாரேன், எனக்கு கொஞ்சம் தூக்கம் அதிகமாக போகுது, சுபஹுக்கு எழும்புறதுக்கே நான் பாடுபடுறேன், அதனால் எனக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுகிறது சாத்தியம் இல்லைன்னு விளங்கினால் அவர் இரவு தூங்கும் பொழுது தொழுது விட்டு படுக்க வேண்டும். சில நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பக்குவப்படுத்தினார்கள். சில நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் வசியத்தாகவே செய்தார்கள், நீங்க நைட்ல தூங்க போறதுக்கு முன்னால் என்ன செய்யுங்க, வித்திரை தொழுது விட்டு படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன காரணம்? அவங்களோட பலவீனத்தை ரசூலுல்லாஹ் விளங்கினாங்க. எனவே எமது ஈமானுக்கு ஏற்றவாறு, எமது உடல் பலத்துக்கு ஏற்றவாறு அந்த இபாதத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ரமதானில் ஒரு குர்ஆனை நாங்கள் முடித்தோம். ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் முடித்தவர்கள் நம்மில் அதிகமானவர்கள் இருப்பார்கள், அதை கூடவும் முடித்திருப்பார்கள். இப்ப ரமதான் அல்லாத காலத்துல நாங்க அதே ஆர்வத்தோட அதை செய்ய போனோம்டா சில பொழுதுகள்ல ஒரு கிழமையோட குர்ஆன் இல்லாம போயிடும். எப்படி? நாங்க முடிவெடுத்தோம், ரமதான்ல ஒரு மாசத்துல நான் முடிச்சேன், இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு மாசமும் நான் ஒவ்வொரு குர்ஆன் முடிக்க வேண்டும் என்று 4 பக்கங்கள் 6 பக்கங்கள் என்று ரமதான் முடிஞ்சு ஒரு 4 நாளைக்கு போயிருக்கும். அதுக்கு பின்னால பிறநாளுடைய சாப்பாடு, அதுல சோர்வு, பயணங்கள், அதுக்கு பின்னால தொழில கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு, பிசினஸ் உடைய காலம், அப்படி பலவீனப்பட்டு இரவேல தூங்க போக்குள்ள ஓதணும்ன்ற ஒரு ஷெடியூலை வச்சிருப்போம். 2 நாள் டயர்டோட வந்திருப்போம், படுத்திருப்போம். 3வது நாள் என்ன முடிவு? எனக்கு இது சாத்தியப்படாது. இப்ப இதை விட ரமதான்ல ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் முடிச்ச நான் இன்ஷா அல்லாஹ் ரமதான் அல்லாத காலங்கள்ல 3 மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு குர்ஆன் முடிப்போம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 5 மாதங்களுக்கு ஒரு தடவை ஒரு குர்ஆனை முடிப்போம் என்கின்ற அடிப்படையில ரமதான்ல ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதினவர்கள் திட்டமிடணும். ஏண்ட பலவீனத்தையும் எனது வேலைப்பளுவையும் எனது ஈமானையும் வைத்து ரமதான் அல்லாத காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் நான் ஓத வேண்டும், அந்த நியத்தை உறுதியாக வைக்க வேண்டும். ஒரு 15 வரியா அல்லது 7 வரியா அல்லது 5 வரியா இவ்வளவுதான் என்னால் முடியுமாக இருந்தால் இதை நான் தொடராக அடுத்த ரமதான் வரைக்கும் தொடர வேண்டும் என்கின்ற அந்த நியத்தை எமக்குள் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த இபாதத்தை அப்படி நாங்கள் நிர்வகிக்க பழக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்லுஃபு மினல் அமலி மா துதீகூன், உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்க இபாதத்து செய்யுங்க. ரசூலோட வழிகாட்டலன்னா உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அந்த அளவுக்கு நீங்க அமல் செய்யுங்க. இது கடமையான வணக்கங்களில் அல்ல. கடமையான வணக்கங்கள் அது முடியுமோ முடியாவிட்டாலோ நாம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஏனைய சுன்னத்தான வணக்கங்கள் எங்களுக்கு எவ்வளவு சக்தியோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்கள் சோர்வடைகிற வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கூலிதாரத்துக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் சோர்வடைய மாட்டான் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், வ இன்ன அஹப்பல் அமலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல, அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? நீங்க நிறைய செஞ்சு நிறைய 2 நாள் செஞ்சுட்டு 3வது நாள் ஒன்றுமே இல்லைன்னு போற அமல் அல்லாஹுவுக்கு விருப்பமானது அல்ல. நீங்க கொஞ்சமா தான் செய்றீங்க, ஆனா உங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியாக அதை செய்கிறீர்கள் என்றால் இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அறிவுரை சொன்னார்கள், ஒரு மனிதனை போல நீங்கள் மாறிவிடாதீர்கள். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? ஒரு காலத்துல கியாமுல் லைல் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்னால வரக்கூடிய காலத்துல ஃபதரக்க கியாமுல் லைல், கியாமுல் லைல் என்ற தொழுகையே அவர் விட்டு விட்டாரே, இப்படிப்பட்ட மனிதனாக நீங்க மாறிடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரமலான்ல ஆர்வமாக 11 ரக்காத்தையும் தொழுது விட்டு ரமலான் அல்லாத காலத்துல நீங்க என்னால முடியும் என்று அதிகமாக செய்ய போய்
கொஞ்சம் காலத்துக்கு பின்னால கியாமுல்லையிலே இல்லைன்ற இடத்துக்கு போயிடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அப்படி என்றால் எம்மால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா வணக்கங்களையும் நிர்வகிக்க பழக வேண்டும். கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நிறைவேற்றுகின்ற பழக்கத்தை எமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கு போறாங்க. பின்னால இந்த 2 தூண் மஸ்ஜிது நபவியில் இந்த மாதிரி 2 தூணுக்கு இடையில சஃப்ல வரக்கூடிய 2 தூண்கள், அதுல ஒரு கவுறு கட்டப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் போனோன்னே கேட்டாங்க, இது யார் கட்டினதுன்னு. சஹாபாக்கள் சொன்னாங்க, இது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய கயிறு. அவங்க இரவு தொழுகையை தொழுவார்கள். கொஞ்சம் தூக்கம் வார மாதிரி விளங்கினா, சோர்வு வார மாதிரி விளங்கினா, நிற்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த கவுத்துல அப்படியே என்ன செய்வாங்க, சாஞ்சி இரவு தொழுகையை தொழுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வரவேற்றாங்களா? கஷ்டமான காலத்திலையும் நிக்கிறதுக்கு முடியாவிட்டாலும் கௌத்த கட்டி சாஞ்சாவது இந்த மக்கள் தொழுகிறாங்களே என்று ரசூலுல்லாஹ் வரவேற்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அதை அவிழ்த்து விடுங்கள். உங்களுக்கு லியுஸல்லி அஹதக்கும் நஷாதா, உங்களோட உடம்புல சக்தி இருந்தால் தொழுங்கள், இல்லை என்றால் உட்கார்ந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களால முடியுமாக இருந்தா தொழுங்க. தூக்கம் நீங்க என்னத்தை ஓதுறீங்கன்றது உங்களுக்கே மறந்து போற அளவுக்கு என்ன செஞ்சிருவான, நீங்க நின்று தொழ தேவையில்ல. தூக்கம் வருதா, நீங்க உட்கார்ந்துடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சிலர் அந்த ஆர்வத்துல தொழுவாங்க, சுஜூதுல இன்னொரு ஆள் தட்டி விடணும், அவர் அத்தஹியாத்துக்கு அப்பதான் என்ன செய்வாரு, எழும்புவார். சுஜூதுல தூக்கம் போய் பல மனிதர்களை நாங்க பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களை, இப்படி வணக்கம் செய்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நிர்வகிக்க பழகணும். எமது ஈமானுக்கும் எமது பலத்துக்கும் ஏற்றவாறு அந்த வணக்கத்தை நாங்கள் நடுநிலைமையாக செய்வது அந்த இபாதத்தில் தொடர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமையும். மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று, இபாதத்துக்களை நாம் தொடர்வதற்கு மூன்றாவது காரணம், கிராஅத்துல் குர்ஆன் பிததப்புரின் வ தஅக்குலின். குர்ஆனை ஓதுவது சும்மா சாதாரணமாக ஓதுறதல்ல, அதனை விளங்கி அர்த்தத்தோடும் தெளிவோடும் குர்ஆனை ஓதுறது. இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு எமக்கு அதிகரிக்க அதிகரிக்க ஏனைய இபாதத்துக்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கு அது காரணமாக அமையும். குர்ஆனோடு உள்ள தொடர்பு குறைய குறைய இபாதத்துக்கள் குறைஞ்சிட்டே போகும். குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், அதனுடைய கருத்தை படிக்க வேண்டும். குர்ஆனை நாங்கள் ஓதணும், தர்ஜுமா வாசிக்கணும், குர்ஆனுடைய தஃப்சீர்களை நாங்கள் படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு குர்ஆனை படிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நவீன கண்டுபிடிப்புகளினூடாக நமக்கு தந்திருக்கிறான். இன்னைக்கு கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், அதில் உலகத்தையே நம்ம சுருக்கி வச்சு உலக ரீதியான காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம். சம்பாதிக்கணுமா, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யணுமா, ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்றத பார்க்கணுமா, உலகத்தில் மூளை முடுக்கில் என்ன நடக்குதுன்றத அறிஞ்சு கொள்ளணுமா, இதையெல்லாம் பார்க்கிறோம், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அந்த மொபைல் போனுக்குள் அல்லாஹ் இந்த குர்ஆனை படிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றானே, இதை எத்தனை பேர் தேடி பார்த்திருக்கிறோம்? குர்ஆனுடைய தர்ஜுமா மொபைல் போன்ல இருக்கிறது, குர்ஆனுக்குரிய தஃப்சீர்கள் தமிழ் மொழியில் மொபைல் போன்ல வெப்சைட்டுகள்ல இருக்குது. படிக்கலுமா இல்லவா? எங்களோட உலமாக்கள் பேசின தஃப்சீருடைய உரைகள் இந்த பள்ளிவாசலில் கூட ரமதானில் தொடர்ச்சியாக தஃப்சீர் வகுப்பு நடந்ததை வீடியோக்களினூடாக பார்க்க கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், பெண்களுக்கு அந்த தஃப்சீர் வகுப்பு நடந்தது. அந்த தஃப்சீர் வகுப்பை எத்தனை பேர் பார்த்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம பாவிக்கிற, நாம் பள்ளியுடைய தகவலை அறிந்து கொள்கின்ற வாட்ஸ்அப் குழுமங்களில் லைவ் வீடியோவாக சூரா ஹுஜராத்துடைய தஃப்சீர் தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசலில் ரமதானிலே விளங்கப்படுத்தப்பட்டது. பார்த்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆனை ஓத வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதனுடைய தர்ஜுமாவை வாசிக்க வேண்டும். இது அமட்களை தொடர்வதற்கு காரணமாக அமையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் இருக்கிறதே, ஒரு மனிதனை நேர்த்தியாக பயணிப்பதற்கு இது வழிகாட்டு. எல்லா பகுதியிலேயும், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இபாதத்துக்களாக இருக்கலாம், இந்த குர்ஆன் ஒரு மனிதனை நேர பயணிக்கிறதுக்கு, எல்லா விடயத்திலையும் சீராக இருப்பதற்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
இப்ப இந்த தர்ஜுமாவை வாசிக்கின்ற பழக்கத்தை நாங்க ஏற்படுத்தணும். இதையும் நாங்க திட்டமிடணும். ஒரு நாளைக்கு 5 வசனம் தான் வாசிக்கலுமா, அதனோட நாங்க போதுமாக்கி கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கம் என்று வாசிச்சுட்டு வரக்கூடிய காலங்களில் ஒன்றுமே இல்லைன்ற நிலைமை இல்லாமல், ஒரு நாளைக்கு நான் 5 இந்த வசனத்தை ஓதினேன் என்றா இந்த வசனத்துக்குரிய கருத்தை 5 வசனத்துக்குரிய கருத்தை நான் வாசிப்பேன். இப்படி தொடராக அந்த தர்ஜுமாவை வாசித்து குர்ஆனை முறையாக பற்றி பிடித்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்வோமாக இருந்தால் எங்கட இபாதத்துக்கள் தொடர்வதற்கு அது காரணமாக இருக்கும். ஏனென்றால் குர்ஆனை படிக்கிற நேரம், வாசிக்கிற நேரம் அதுல நரகத்தை பற்றியான செய்திகள் வரும், சுவர்க்கத்தை பற்றியான செய்திகள் வரும், நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்குரிய தண்டனைகள் வரும், நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்குரிய கூலிகள் வரும். வெறுமனே ஓதலோடு மட்டும் நிப்பாட்டினோம்னா அது எங்களுக்கு விளங்காது. கொஞ்சம் தர்ஜுமாவை வாசிச்சு தஃப்சீரை கொஞ்சம் வாசிக்க பழகினோமாக இருந்தால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனைகள், அந்த ஹைறுகள், அந்த கூலிகள், அதை படிக்கிற பொழுது இபாதத்துக்கள் ஆர்வம் செலுத்துவதற்கு அது காரணமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை ஞாபகம் செய்வதில் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று சொல்றான். உள்ளம் ரிலாக்ஸாக இருந்தால் இபாதத்துக்கல்ல ஆர்வம் செலுத்துறதுக்கு அது காரணமாமே, அப்பதான் ஆர்வம் வரும். அந்த ரிலாக்ஸ் எங்க கிடைக்கும்? குர்ஆனை ஓதுறதுனால என்ன செய்யும்? எங்களுக்கு கிடைக்கும். எனவே அல் குர்ஆனோடு உள்ள அந்த தொடர்பை நாம் அதிகப்படுத்தி கொள்வது எமது இபாதத்துக்களை தொடர்ச்சியாக நாம் நிறைவேற்றுவதற்குரிய காரணமாக அமையும். 4வது அன்புள்ள சகோதரர்களே, அல் இக்ஸாரு மின் திக்ரில் மௌத், அதிகமாக எமது மரணத்தை ஞாபகப்படுத்தி கொள்வது இபாதத்துக்களில் எங்களை நிலைத்து நிற்க செய்யும். ஏனென்றால் மரணம் என்பது ஒரு மனிதன் இந்த உலக காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது, உலக வேலைகளில் அவன் பிஸியாகின்ற பொழுது, அந்த வேலைப்பளு, அந்த உலக காரியங்கள் அவனுடைய இபாதத்துக்கல்ல பொடுபோக்கை ஏற்படுத்தும். இந்த உலக வாழ்க்கையை சரியாக சிந்தித்து திட்டமிடுவதற்கு அது தடையாக நிற்கும். எனவே உலக காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது எமது மரணத்தை நாம் அடிக்கடி எமக்குள் ஞாபகப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் உலகத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதும் எமக்கு விளங்கும். மார்க்க ரீதியாக ஆன்மீக கடமைகளை எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதும் எமக்கு விளங்கும். இல்லை என்றால் உலகம் உலகம் என்று போய் மறுமையை மறந்த மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். இபாதத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு தூரமாகிவிடும். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், உலக இன்பங்களை தகர்த்து எறியக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மரணத்தை நான் ஞாபகப்படுத்துவது இபாதத்துக்கல்ல தொடர்ச்சியாக செய்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். நாளைக்கு நான் மரணித்தால், அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்து சந்தித்து விட்டால் என்று யோசிக்கிற மனிதன் ஐவேளை தொழுகையை ஒரு நாளும் தனது வாழ்க்கையிலே விடமாட்டான். இரவு தொழுகையை தனது வாழ்க்கையிலே விடமாட்டான். இபாதத்துக்கள் இன்றைய நாள் அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிற கடைசி நாளாக இருக்கலாம். ஏன்? நாளைக்கு நான் மரணித்து விட்டால் எனது நிலைமை என்னவாக போகிறது என்று மரணத்தை பற்றி அடிக்கடி சிந்திப்போமாக இருந்தால் இன்றைய நாளில் மறுமைக்காக எதையெல்லாம் சேகரிக்க முடியுமோ அவைகளை செய்து கொள்வதில் ஒரு மனிதன் ஆர்வம் செலுத்துவான். எனவேதான் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கஃபா பில் மௌத்தி வஇதா, ஒரு மனிதனுக்கு உபதேசிக்கப்படுவதற்கு இந்த மௌத்து மட்டும் போதும் என்று சொன்னாங்க. ஒரு ஆளை மாத்திரத்துக்கு அவருக்கு நிறைய தலைப்புகள்ல உபதேசிக்க தேவையில்லை. அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு மௌத்து சம்பந்தமா இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆனிய வசனங்களை மட்டும் அவருக்கு எடுத்து சொன்னா அது மாறுறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமையும். ஒரு மனிதனுடைய மரணம் சம்பந்தமான அவ்வளவு யதார்த்தமான தன்மைகளையும் அல் குர்ஆன் பேசுறது நாங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் தான் படிக்காமலேயே ஒரு விடயத்தில் அறிவுள்ளவனாக இருப்பான் என்று சொன்னா அது மௌத்துன்ற இந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தான். மௌத்துன்ற இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் படிக்காதவர்களும் அறிவுடையவர்களாக இருப்பார்கள். ஏன்? உலகத்துல மௌத்துகளை நேரடியா கண்டு கண்டு மௌத்தை பற்றியான மிக தெளிவோடு தான் மனிதன் இருக்கின்றான். ஏன் மாறு மறக்கிறதுனால மாறு செய்கிறான். மனிதனுக்கு தெரியும், நான் நினைத்த இடத்தில் எனக்கு மௌத்து வராது என்பது எனக்கு தெரியும். நான் நினைக்கின்ற நிலையில் எனக்கு மௌத்து வராது என்பது எனக்கு தெரியும். நான் நினைக்கின்ற வயதில் மௌத்து வராது என்பது எனக்கு தெரியும்.
இதை குர்ஆனை படிச்சு நாம் தெரிஞ்சோமா அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மௌத்துகளை கண்டு கண்டு நாம் புரிந்திருக்கிறோமா? இதையெல்லாம் குர்ஆனை படிப்பதற்கு முன்னாலேயே மரணம் சம்பந்தமான தெளிவோடு தான் நாம் இருக்கிறோம். குர்ஆனை படிக்கின்ற பொழுது குர்ஆன் அதை யதார்த்தமாக அப்படியே பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி எமக்குள் எமது மரணத்தை பற்றி ஞாபகப்படுத்துவது, எமது குடும்பங்களுக்குள் எமது மரணங்களை பற்றி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு, பிள்ளையிடத்தில் தந்தை மரணித்தால் உனது நிலைமை எப்படி இருக்க போகிறது, தாய் மரணித்தால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் அடிக்கடி பேசுகின்ற பொழுது வீட்டுக்குள்ள இஸ்லாமிய சூழல் வரும். தனது வாழ்க்கையில் தொடர்ச்சியான அமல் அதிகரிப்பதற்காக ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, அன்புள்ள சகோதரர்களே, அமட்களை தொடர்வதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அத்துஆ, பிரார்த்திப்பது. நியத்தை சரியாக வைக்கிறோம், முறையாக திட்டமிடுகின்றோம், முயற்சிகளை நாம் செய்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய தௌஃபீக் எமக்கு இருக்க வேண்டும். நாம் என்ன நியத்தை உறுதியாக வைத்திருந்தாலும், நாம் திட்டமிடல்களை சரியாக செய்திருந்தாலும், அமட்களை நாம் நிறைவேற்றுவதற்கான அந்த தௌஃபீக் இறைவனிடத்தில் இருந்து எமக்கு கிடைக்காவிட்டால் நாம் நிச்சயம் இபாதத்துக்களை தொடர முடியாது. அந்த தௌஃபீக்கை அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனது வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் உன்னை வணங்குவதற்கு, தொழுவதற்கு, சதக்கா செய்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்குரிய தௌஃபீக்கை எனது வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலேயும் எனக்கு ஏற்படுத்தி தந்திரியா அல்லாஹ். அந்த மனோபக்குவத்தை எனக்கு தந்திரியா அல்லாஹ், அந்த உள்ளத்தை எனக்கு தந்திரு என்று அல்லாஹுவிடத்தில் நாம் இபாதத்துக்கள் செய்வதற்கு பிரார்த்திக்க வேண்டும். நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? நம்ம எத்தனை பேர் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா, யா அல்லாஹ், எனது உள்ளத்தை நீ திசை திருப்பி விடாதே. பஅத இஸ் ஹதைதனா, நீ நேர்வழி காட்டியதற்கு பின்னால், ரமலான் என்கின்ற நேர்வழியை நீ எங்களுக்கு தந்தாய், அந்த ரமலானில் நேர்வழி பெற்றோம், அதிகமான இபாதத்துக்களை செய்தோம். யா அல்லாஹ், லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, அந்த நேர்வழிக்கு பின்னால், ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இபாதத்துக்களை விட்டும் தூரமாகின்ற உள்ளத்தை எனக்கு ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். தொடர்ச்சியாக உன்னை வழங்குகின்ற உள்ளத்தை எனக்கு தந்திடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, உனது தீனில், உனது மார்க்கத்தில் எனது உள்ளத்தை நிலைபெறச் செய்வாயாக. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, ஸர்ரிஃப் குலூபனா அலா தஅதிக், உன்னை வணங்குவதிலேயும், உனக்கு கட்டுப்படுவதிலேயும், உனக்கு இபாதத்துக்கள் செய்வதிலேயும் எனது உள்ளத்தை நீ எப்போதும் திருப்பி விடியா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக ஒரு பிரார்த்தனையை படித்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதை ஓதுவதற்கு தவறிவிட வேண்டாம் முஆதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை நினைவுபடுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னுடைய இபாதத்துக்களை அழகாக நிறைவேற்றுவதற்கும் எனக்கு நீ எப்போதும் உதவி செய்து விடியா அல்லாஹ் என்று பிரார்த்திக்குமாறு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் இபாதத்துக்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கு பிரார்த்திப்பது இறைவனுடைய தௌஃபீக்கை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது விடயம் அல் புஅது அனில் மஅசியா, பாவங்களை விட்டும் தூரமாகிறது. பாவங்களை விட்டும் தூரமாகிறது. எந்த அளவுக்கு பாவம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு இபாதத்துக்கள் குறைந்து கொண்டே போகும். பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்தில் இருக்கிற உயிரோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு போகும். உள்ளம் சாகடிக்கப்பட்ட உயிரோட்டம் உள்ள உள்ளமாக உள்ளம் இல்லை என்றால் இபாதத்துக்கள் ஆர்வம் செலுத்துவதற்கு மனசு வராது. அதனால தான் நீங்க பாருங்க, இந்த கூடுதலாக வழிகேட்டில் போற இளைஞர்கள்,
ஒரு காலத்துல பள்ளிக்கு தொலை வந்தவர்களாக இருப்பார்கள், ஜமாஅத்து தொழுகையை மிஸ் பண்ணாதவர்களாக இருந்திருப்பார்கள், சுபகு தொழுகைக்கு வந்திருப்பார்கள். அப்படி வந்த அநேகமான இளைஞர்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு எடுத்து பார்க்கிற நேரம் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர பாதையோரங்களில் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தொழுகை இல்லாமல், மஸ்ஜிதுகளோடு உள்ள தொடர்பில்லாமல், இபாதத்துக்கள் இல்லாமல் அலைந்து திரிகின்ற நிம்மதியற்ற ஒரு நிலையில் வாழுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அவங்க வழிகட்டு போறதுக்கு அவங்க முதலாவது விட்டது எதை தெரியுமா? தொழுகையை. தொழுகையை என்றைக்கு விட்டார்களோ அன்றையில இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பாவமாக அதிகரித்து கொண்டே போயிருக்கும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் மஅசியத்து பஅதல் மஅசியா இகாபுன், ஒரு பாவத்துக்கு பின்னால் இன்னொரு பாவத்தை தொடர்ந்து செய்வதற்கிறது, இது இறைவன் உலகத்தில் அந்த மனிதனை தண்டித்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் என்று சொன்னார்கள். எப்படி? பாவத்தில் டெவலப் ஆகிறது. இன்றைக்கு அந்த பாவத்தோண்டு ஆரம்பிக்கிற நேரம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது, அடுத்த நாள் ஒரு வருஷம் ஒரு மாசம் அப்படின்னு போற நேரம் அந்த பாவத்தில் அப்படியே டெவலப் ஆகிட்டு போறேன்டா, பயமில்லாத நிலையில் அந்த பாவத்தை செய்கிற ஒரு நிலைமை வருது என்றால் இது அந்த மனிதனை இறைவன் உலகத்தில் தண்டித்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை, அவர்கள் இறைவனை மறந்து வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பாவங்களை செய்வதற்கான அத்தனை வாயில்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு கட்டம் வார நேரம் அல்லாஹ் அவனுக்கு பாவத்துக்குரிய வழிகளை திறந்து விடுவான். அவன் தொடர்ச்சியாக அதிலே சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அகதுனாகும் பகுத்தா, அல்லாஹ் அவனை கடுமையாக பிடிப்பான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவத்தை விட்டும் குறைத்து கொள்வது, பாவத்தை விட்டு தூரமாகுவது எமது இபாதத்துக்களில் தொடரான ஒரு நிலைமையை பேணிக் கொள்வதற்கு இது காரணமாக அமையும். இன்னும் பல வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவைகளை படித்து ரமதானில் எப்படி நாம் தொடர்ச்சியாக வணக்கங்களிலே ஈடுபட்டோமோ, ரமதான் அல்லாத காலங்களிலேயும் தொடர்ச்சியாக இந்த வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு இந்த காரணங்களை முதலாவது நாம் சீர்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் கொஞ்சமாக செய்தாலும் தொடராக நிறைவேற்றக்கூடிய அந்த பழக்கத்தை எமக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த கால சூழலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு காலப்பகுதியிலேயும் பெரும்பாலும் விடுமுறையான இந்த காலப்பகுதியிலேயும் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பது சம்பந்தமாக சுருக்கமான ஒரு சிந்தனையை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவது காலத்தின் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஏப்ரல் சீசன் பொதுவாக வியாபாரம் எல்லா இடங்களிலேயும் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லீம்களுடைய வியாபாரத்தில் அவர்கள் புரியாத ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வைத்துத்தான் இருக்கின்றான். இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஈமான். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் உணவளிப்பவன் என்கின்ற அந்த அகீதாவை சரியாக புரிந்து வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். இது முஸ்லிம்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு ரூபாவை செலவழித்தாலும் அல்லாஹ் உணவளிப்பவன், நான் மரணிப்பதற்கு முன்னால் எனக்கென்று எழுதியிருக்கின்ற வாழ்வாதாரம் எனக்கு கிடைக்கும், நான் ஒன்றை குடித்தால் அல்லாஹ் 10ஆக அதை எனக்கு திருப்பித் தருவான் என்கின்ற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருப்பதனால் நாம் வியாபாரம் செய்கின்றோம், அதிகமாக அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கின்றோம். எனவே இந்த வியாபாரம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஃபதுல். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ். ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே அலைந்து திரிந்து வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகின்றான். எனவே பொருளாதாரத்தை தேடுவதை இஸ்லாம் நிறைய ஆர்வப்படுத்துகிறது. அதை தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஏனையவர்களுக்கும் செலவழிப்பதை இஸ்லாம் நிறைய ஆர்வப்படுத்தி இருக்கிறது. எனவே வியாபாரம் அதிகமாக நடைபெறக்கூடிய இந்த காலத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய நாங்கள்
எமது வியாபாரம் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா, ஹலாலாக இருக்கிறதா, ஹராம் அதில் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது, ஏமாற்றுகின்ற விடயத்தில், பொய் சொல்லுகின்ற விடயத்தில், எமது வியாபாரத்தில் நாம் எந்த அளவுக்கு அதிலே பேணுதலாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து வியாபாரம் செய்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் ஒரு அடிப்படையை நாங்கள் எப்பயும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் இதில் பரக்கத் என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் தான் நிம்மதி இருக்கிறது. அந்த பரக்கத்தில் தான் நிம்மதி இருக்கிறது. இதை நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் அதிகமாக தேடுவதில், சொத்துக்கள் அதிகமாக தேடுவதில் அல்லாஹ் நிம்மதியை வைக்கவில்லை. அதுல கிடைக்கிற பரக்கத்துல தான் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். நாங்க பரக்கத்துனா என்ன விளங்கினோம் என்றால், மாசம் முடிகிற நேரம் கலெக்ஷனை பார்க்கிறோம், அள்ளி வந்திருக்குது, இதுதான் பரக்கத்து விளங்கினோம். இது பரக்கத்தல்ல சகோதரர்களே, இது பரக்கத்தல்ல. பரக்கத் என்பது வேறு. நீங்க சிலர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்கள்ட்ட என்ன காசு பணம் இருக்கிறதான்னு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், எனது பரம்பரைக்கே என்னிடத்துல சொத்து இருக்கிறது. எத்தனை வீடு இருக்கிறது? 4 வீடுகள். எத்தனை வாகனங்கள்? 4 வாகனங்கள். எத்தனை கடைகள்? 4-5 கடைகள் பஜார்ல இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனசுல நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி என்பது சொத்துக்கள் சேருவதில் அல்ல. பரக்கத் என்பது அல்லாஹ் வேறொரு பகுதியில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, பரக்கத் என்பது வியாபாரத்துல பொய் கலந்தால், ஏமாற்றம் கலந்தால் பொருளாதாரம் வரும், பணம் சேரும், லாட்சி நிறையும், அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர் வியாபாரம் செய்கின்ற பொழுது ஃபைன் சதகா, 2 பேரும் வாங்குறவரும் விற்பவரும் உண்மையாளர்களாக நடந்து, வபையனா எதையும் மறைக்காமல் தெளிவாக பேசி பொய் சொல்லாமல் அவர்கள் வியாபாரம் செய்தால் பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். வஇன் கதமா வகதபா, 2 பேரும் பொய் பேசுறாங்க, 2 பேரும் உண்மையை மறைத்து வியாபாரம் செய்கிறார்கள், ஏமாற்றம் செய்கிறார்கள் என்றால் முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அவர்கள் 2 பேருடைய வியாபாரத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை அளித்து விடுவான் என்று சொன்னார்கள். எந்த சந்தர்ப்பத்திலேயும் வியாபாரம் என்று வருகிற பொழுது அதுல பொய் கலந்து விடவே கூடாது. உண்மையை ஹிக்மத்தாக சொல்லுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். உண்மையை பேச வேண்டும். அதை நான் விற்பவருக்கு, வாங்குறவர் விற்பவர் என்ன முடிவெடுக்கணும், இந்த அளவுக்கு நான் இந்த வியாபாரத்தில் பேசிக்கொண்டால் போதும். நம்ம எல்லாத்தையும் பேசணும் என்று நினைக்கிறது தான் சில பொழுதுகளில் பொய்யை என்ன செஞ்சிடுறோம், சொல்லி விடுகிறோம். எனவே இந்த வியாபாரத்துடைய காலப்பகுதியில் கொஞ்சம் நாம் கவனம் செலுத்தி ஹலாலான முறையில் எமது வியாபாரத்தை செய்து கொள்வதற்கு, ஏமாற்றம் இல்லாமல், பொய் இல்லாமல் வியாபாரத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 மனிதனை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். அதுல ஒரு மனிதர் யார் தெரியுமா? அகாம சில்அத்தஹு பஅதல் அஸர், அஸருக்கு பின்னால வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னாங்க. யாரு? அஸருக்கு பின்னால வியாபாரம் செய்கிற ஒரு மனிதன் அல்லாஹ் பார்க்க மாட்டானாம். எப்படி அவன் வியாபாரம் செய்கிறான்? அஸருக்கு பின்னால மக்ரிப் நேரம் ஆகிற நேரம், கடைகள் மூட போற நேரம், பஜார்ல கிரௌட் அள்ளும், எல்லோருக்கும் அவசரமாக வாங்கிவிட்டு போகணும் என்ற ஒரு தேவை ஏற்படும். அந்த நேரத்தில் உள்ள பொய்யெல்லாம் சொல்லி சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் எங்களோட உள்ளம் மாறும். எனவே வியாபாரம் செய்கிற நாங்கள் இந்த விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி, இந்த காலத்திலே அல்லாஹ் எமக்குரிய பரக்கத்தை வியாபாரத்திலே வைத்திருக்கிறான் என்றால் அதை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நாங்கள் அடுத்தது இந்த விடுமுறை காலத்தை பயன்படுத்தி போகின்ற பிரயாணங்களில் நாம் நிறைய பிரயாணங்கள் போக வேண்டும். அதிலே அல்லாஹ் எமக்கு பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்க வேண்டும். எமது உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கும், எமக்கு மனதுக்கு நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் எமது பயணங்களை இஸ்லாமிய வரையறைக்குள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மியூசிக், இந்த கலாச்சாரத்தை விட்டு நாம் தூரமாக வேண்டும். அதற்கு கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிற போற நேரம் இந்த வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க. வமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத், அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த இடத்தில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. கடந்த கால சலஃபு சாலிஹீன்கள் ஒரு பிரயாணம் போக ஆரம்பிக்கிற நேரம் 2 ரக்காத்தை தொழுது தௌபா செஞ்சுட்டு போவாங்க. ஏன்? ஒருவேளை அல்லாஹ் நான் மரணிக்கின்ற இடத்துக்கு என்னைய கொண்டு போறானோ தெரியாது என்கின்ற அந்த சிந்தனையோடு பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாலே அவர்கள் தௌபா செய்து விட்டு போவார்கள். நமது நிலைமைகள், பயணத்தை வேன்லையோ கார்லையோ ஏறி உட்கார்ந்த உடனேயே பாட்டை போடு,
மியூசிக்கை போடு. இதே நிலையில் நாம் போகின்ற வழியில் இடைநடுவில் நமக்கு மரணம் வந்தால் நாளை மறுமையில் நாம் எப்படி எழுப்பாட்டப்படுவோம், எனது நிலைமைகள் என்னவாக இருக்கும்? எனவே இவைகளை சிந்தித்து இந்த 2 பகுதியிலையும் நாம் கவனம் செலுத்தி, முதலாவது குத்துபாவில் சொல்லப்பட்ட அந்த விடயங்களையும் நாம் கவனம் செலுத்தி எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.